everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே ஒரு சிம்பிள் ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறது, நரிஷிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அண்ட் நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் பொறுத்தளவுக்கு வெளியில் ப்ராடக்ட்ஸை விட வீட்டில் கிடைக்கிற ஹோம் ரெமெடிஸ் இந்த மாதிரி தான் என்னோடய ஹேருக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஆயிலுமே பார்த்தீங்கன்னா என்னோடய பிராண்டில் இருந்து ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த ஆயில் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேஜஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஹேர் கேர் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பட் நான் அதுவும் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சும் மல்டிபிள் பேக்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஹேர் கேர் சீரீஸில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இந்த ஒரு ஹேர் மாஸ்க் இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற 2 ப்ராடக்ட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஹேர் மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாஸ்கோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நரிஷிங்காக நம்மளோட ஹேரை வச்சுக்கும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் ஒரு ஹேர் கேர் டிப் நான் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அதாவது நம்ம மாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன்ஸில் வைக்கிறதே கிடையாது. பட் அது உங்களுடைய ஒப்பீனியன், நான் வைக்கிறதே வைக்காது. பட் என்ன கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் வேணும், லாங்கான ஹேர் இல்லைனா லாங் ஹேர் இல்லைனா கூட ஷார்ட் ஹேர்லேயே ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியான ஹேர்ஸ் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஆயில் பண்ணுறது. பட் இப்போ நம்ம ஒர்க் போகிறோம் அப்படிங்கிறனால அந்த ஒர்க்கில் நம்மளால் பண்ண முடியாதுன்னா கூட பேசிக்காக இப்போ நாளைக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா பிஃபோர் டே வார்ம் ஆயில் மசாஜ் கொடுத்துக்கலாம் உங்களோட ஹேருக்கு. அதே மாதிரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா டவல்ஸ் க்ளீன் டவல் யூஸ் பண்ணுறது, பில்லோ கவர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ்லாம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ரொம்பவே நல்லா நம்ம பார்த்துக்க முடியும். எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இன்டேக்காக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் கெரட்டின் இருக்கிற ஃபுட்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப இன்னொரு விஷயம்னா ரொம்ப ஹீட் நம்மளோட ஹேரில் காமிக்கிறது, ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு ஹேர் நல்லாவே லாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களோட ஹேரை நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இப்போ ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறது, என்னென்ன ப்ராடக்ட் அதுக்கு தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராம் ஃப்ளார், அதாவது கடலை மாவு. ஸோ கடலை மாவு தேவை. ஜென்ரலாக கடலை மாவு மூஞ்சில் தானே போடுவோம், ஹேரில் போடுவோமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி சூப்பராக நம்மளோட ஹேரை நரிஷ் பண்ணும் கடலை மாவு. ஸோ கடலை மாவு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கர்ட் நிறைய பேருக்கு தெரியும் தலையில் போடுறது என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும்ன்ட்டு. பட் ஜென்ரலாக இந்த ஒரு காம்பினேஷன் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளோட ஹேரை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும், ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். அண்ட் நம்மளோட ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு குயிக்காக ட்ரை ஆகாது. நம்மளோட ஸ்கேல்ப்புமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகாமல் இது பார்த்துக்கும். இது ஒரே ஒரு வாஷ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்லாம் நான் சொல்ல முடியாது. நான் எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் பேக்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோலேருந்து ஒரு ஹேர் பேக் சீரீஸே நம்ம பண்ணலாம். ஸோ எவ்ரி வீக் இல்லை கொஞ்சம் டைம் கேப்பில் என்னென்ன நான் ஹேர் மாஸ்க் எனக்கு யூஸ் பண்ணோம் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ பண்ணி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதும் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி கடலை மாவு இது என்னோட ஹேர் லென்த்துக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு, ஸோ ரொம்ப குட்டியாக வச்சுருக்கேன்றதுனால நான் இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ரேஷியோ கர்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படிலாம் கிடையாது. இதை ஒரு மாஸ்க் ஃபார்ம் ஆர் எல்ஸ் ஒரு பேஸ்ட் ஃபார்மில் வர அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கர்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ஆவின் அந்த கர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் உங்ககிட்ட வீட்டிலேயே தயிர் இருக்குது அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு புளிச்ச தயிராக தான் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா கூட நீங்கள் வீட்டில் நார்மலாக வச்சுருக்க தயிர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், 2 இன்க்ரீடியன்ட் தான். இது கூட வேறு நீங்கள் எந்த ஆயிலுமே போட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அண்ட் இதை ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலிங் பண்ணியிருந்தாலும் சரி, ஆயிலிங் பண்ணலைனாலுமே சரி நீங்கள் தாராளமாக இந்த பேக் போட்டுக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டு கட்டியாக நிற்காமல் நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்தளவுக்கு உங்களோட மாஸ்க் வந்து க்ரீமியாக இருக்கணும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்து உங்களோட ஹேரில் வந்து ஈக்குவலாக, அதாவது ஈவனாக வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்கேல்ப் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து நான் ஹேருக்கு கொண்டு வருவேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு ஹேருக்கும் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட குவான்டிட்டியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் யூஸ்வலாக என்னோடய ஸ்கேல்ப்புக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேங்கிறதுனால எனக்கு இந்த அமௌண்ட்டே வந்து போதும். இது போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் விட்டுட்டுலாம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. சாலிடாக ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் இப்போது குளிக்க போகிறீங்கன்னா கீசர் ஆன் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இப்படி இருந்துட்டு போய் குளிச்சிடணும். ரொம்ப இதை வந்து ட்ரை ஆக விடக்கூடாது. அந்த நரிஷிங் ஃபீல் இருக்கிற அப்போவே இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது இன்னுமே ட்ரை ஆக்கிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் எந்த ஒரு ஆயிலுமே இப்போ அப்ளை பண்ணல, பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி என்னோடய ஹேரில் வந்து ஆயில் இருக்குது, எனக்கு அதுவே போதும். இன்கேஸ் உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் பேக்ஸ் போட பிடிக்கும்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். பட் பிஃபோர் டே அப்ளை பண்ணிடுங்க. இல்லைனா கூட ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ட்ரையாக இருந்தால் பிடிக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக இருக்கிறது அட்வைசபிள் இல்லை, லைட்டாவாச்சும் ஆயில் வைங்கங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இப்போ என்னோடய ஹேர் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பேசிக்கான ஒரு ஹேர் கேர் டிப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களால் டெய்லி ஆயில் பண்ண முடியல அப்படின்னா ஹேர் வாஷ்க்கு பிஃபோர் டே வந்து ஆயில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் திங் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹீட்டிங் டூல்ஸ் வந்து நம்மளோட ஹேரில் வைக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்மளோட ஹேர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேரபின் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ இல்லை நேச்சுரல் ஷாம்பூஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இந்த தேர்ட் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் வந்து காம்ப்ரமைஸ் ஈஸியாக ஆக மாட்டோம் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னரில். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க்கு இந்த மாதிரி நரிஷிங் க்ரீமாக அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஹேர் வாஷ் சீரம், ஒரு நல்ல ஒரு சீரம் வந்து ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹேர் ஸ்ப்ரேலாம் இருக்குது, பட் ஹேர் ஸ்ப்ரேயெல்லாம் வந்து பெருசாக நம்ம யூஸ் பண்ணணும்னா இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு சீரம் இன்வெஸ்ட் பண்ணி அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஹேர் கேர் டிப்பு. ஆல்மண்ட் சாப்பிட்லாம். இன்டேக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஃபுட்ஸும் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து எக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் முடியும்னா நீங்கள் அதுவும் டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி என்னோடய ஹேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் காமிக்கிறேன். நான் பெருசாக வேறு எங்கேயுமே போடல. இருக்கிற பேலன்ஸை வந்து நான் என்னோடய லென்த்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட்லி நான் என்னோடய ஸ்கேல்ப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக இப்போது எடுத்து காட்ட முடியாது. ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹாய், இப்போ வந்து நான் என்னோடய ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பட் நான் இன்றைக்கி வந்து கண்டிஷ்னர் போடலை. ஸோ இது ஒரு சின்ன டிப் நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஏதாச்சும் நான் ஹேர் பேக் போடுறேன் அப்படின்னா சில ஹேர் பேக்ஸ் மட்டும்தான் நான் வந்து கண்டிஷ்னர் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் போடுற ஹேர் பேக் எதுக்குமே நான் அதுக்கப்புறமா கண்டிஷ்னர் அந்த டே போட மாட்டேன். வீக்லி ஒரு வாட்டி நான் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் போடுவேன். ஸோ மற்ற டைமில் எப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணாலும் கண்டிஷ்னர் போட்டுட்டு தான் நான் வந்து என்னோடய ஹேர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கிறது. பிகாஸ் இந்த மாதிரி கேர்லி ஹேர் வச்சுருக்காங்கன்னா எதுவுமே பண்ணாமல் நார்மல் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேர் பேக் போட்டாங்கன்னா உங்களோட ஹேர் இப்படி இந்த மாதிரி தனித்தனியாக உங்களோட கேர்ள்ஸ் வந்து வராது அண்ட் ப்ராமினெண்ட்டாகவும் தெரியாது. ஸோ அந்த ஷைனுமே உங்களுக்கு ஆக்சுவலி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு அந்த டீசன்ட் ஃப்ளார் போட்டதுனால அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கங்கே தெரியும். பட் உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹேர் ட்ரை பண்ணுவேன். நான் வந்து ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஹேர் ட்ரை அந்த மாதிரி தான் பண்ணுவேன். வெளியில் போகிறேன் அந்த மாதிரி எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். முடிஞ்சால் நான் அப்படியே கூட போயிடுவேன். ட்ராவல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை டக்குன்னு எனக்கு ஈவெண்ட் இருக்குது நான் போகணும் அப்படின்னா மட்டும் தான் ஹேர் ட்ரை பண்ணுவேன். மற்ற டைம் அப்படியே ஹேர் ட்ரை தான் பண்ணுவேன். ஸோ அதனால் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்னா நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சீரம் போட்டுட்டு என்னோடய ஹேரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய ஹேர் கேர். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் என்னோடய ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறமா சீரம் போட்டதுக்கப்புறமா என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய கேர்ள்ஸ் வந்து இப்படி தனித்தனியாக எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த மாதிரி விழவே இல்லை, இந்தளவுக்கு சாஃப்டாக இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கே என்னோடய ஹேர் திருப்பி கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷம். எனக்குமே ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஹேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் டே வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி. அவ்வளோதான் இந்த ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிளான ஒரு ஹேர் கேர். நீங்கள் ஹேர் கேரே பண்ணதில்லைன்னா இந்த ஒரு ஹேர் பேக் மட்டும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை டேண்ட்ரஃப்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களோட ஹேர் கேர் வந்து செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா ஒரு சீரம் போட்டுக்கோங்க. சீரம் வந்து இன்னும் உங்களோட ஹேரை வந்து சாஃப்டாக ஃப்ரிஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸு, ட்ரிக்ஸு, மேக்கப் வ்ளாக்ஸு, வீடியோஸுன்னு நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் யாருக்காச்சும் மேக்கப் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.